இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரபு தொடர் அதற்குண்டான பொருள். உங்களுக்கு தெரிந்தது மாதிரியான மரபு தொடர்கள், தெரியாத மாதிரியான மரபு தொடர் பார்க்கலாமா? கவனிங்களேன். பாருங்க, இடக்கரடக்கல் நிச்சயமா மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும். இடக்கரடக்கல் சொல்லிட்டாங்க பாருங்க, அடக்கி வாசிக்கிறது. ஒரு சபையில 10 பேர் மத்தியில எப்படி பேசணுமோ அந்த வார்த்தையை அந்த இடத்துல உபயோகப்படுத்தணும். சரிதானே? அதான் இடக்கரடக்கல். பாருங்க, சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லுதல். சபையில இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை நிமித்தமா எப்படி சொல்லணுமோ அப்படி பேசுறது. அதான் இடக்கரடக்கல். சரியா? அடுத்தது பாருங்க, இடங்கொடுத்தல். இது நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ ரொம்ப இடம் கொடுத்துட்டப்பா, நீ பேசுறதுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்ட சொல்றாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, இடங்கொடுத்தல். கண்டிப்பின்றி நடக்க வச்சிடுறது பிள்ளைய. சரிதானா? இடம் கொடுத்தல். அடுத்தது பாருங்க, இடம் பண்ணுதல். இது நிச்சயமா மாணவர்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். இடம் பண்ணுதல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருத்தவங்க உணவிட போறாங்க அப்படின்னா உணவிடுவதற்கு முன்னரே அந்த இடத்தை ஆயத்தம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, அடுத்தது பாருங்க, இடு மருந்து. இடு மருந்துன்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசிய மருந்தாம். புரியுதா என்ன சொல்றேன்னு? இடு மருந்துன்னா நீங்க ஏதோ வைக்கிற மருந்து, ஏதோ கொடுத்த மருந்து அப்படின்னு எதுவும் நினைச்சிடக்கூடாது. சரியா? வசிய மருந்து அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா?